ரூபம் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்னா. வெல்கம் டு த ஷோ அறிந்ததும் அறியாததும். 6 வயதிலிருந்தே 14 வயது வரைக்குமே உள்ள குழந்தைகளுக்கு நிச்சயமாக இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கப்பட வேண்டும். இலவச மற்றும் கட்டாய கல்வி கொடுப்பது ஒவ்வொரு அரசுடைய கடமையாகும். கல்வியில சாதிக்கிறது கேரளாவுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. தமிழ் புதல்வன்கள் திட்டத்துல ஆண் பிள்ளைகளுக்கு மாதம் 1000 ரூபாயும், புதுமை பெண் திட்டத்துல பெண்களுக்கான கைச்செலவுக்கு மாதம் 1000 ரூபாயும். இன்னைக்கு எதை பத்தி நம்ம பேச போறோம்? கேரளாவில் ஒரு புதிய முன்னெடுப்பு திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது குறித்து தான் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு இணைந்திருக்கிறார் சௌமியகண்ணன் அவர்கள். வணக்கம் சௌமியகண்ணன். இப்ப கேரளாவில் பாத்தீங்கன்னா இலவச கட்டாய கல்வியை யூஜி வரைக்கும் கொடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கேரளாவில் கொண்டு வந்திருக்கிற இந்த இளங்கலை வரைக்குமான இலவச மற்றும் கட்டாய கல்வியோடைய ஆரம்ப புள்ளி எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்திருக்க ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் தான். இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 ஆண்டு வந்து ஏப்ரல் 1 2010 முதல்ல இருந்தே இந்தியா முழுக்க ரைட் டு ஃப்ரீ எஜுகேஷன் அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன்ங்கிறது இருக்கு. கிட்டத்தட்ட சில்ட்ரன் ஆஃப் 6 to 14 years, அதாவது 6 வயதிலிருந்தே 14 வயது வரைக்குமே உள்ள குழந்தைகளுக்கு நிச்சயமாக இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கப்பட வேண்டும் என்பதே இதனுடைய அடிப்படை நோக்கமாகும். எப்படி என்றால், எஜுகேஷன் என்பது ஃபண்டமெண்டல் ரைட்டாக மாறிவிட்டது. ஓகேங்களா? ஆர்டிகல் 21A கீழே இது வரதால ரைட் டு எஜுகேஷன் என்பது கல்வி ஆகியது அனைவரின் உரிமை அப்படிங்கிறத கான்ஸ்டிடியூஷன் கண்டிப்பாக்குது. இது மட்டும் கிடையாது, கல்வி என்பது பெற்றோரின் கடமையாகவும் மாறுகிறது. எங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டி என சொல்லப்படக்கூடிய இந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற ஆர்டிகல் 51K என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பேரண்டோ இல்ல கார்டியனோ கண்டிப்பாக அவர்களுடைய குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 6 வயதிலிருந்து 14 வயது வரை உள்ள குழந்தைகள் நிச்சயம் கல்வி கற்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்ப ஸ்டேட் என்ன செய்யும், அதாவது அரசாங்கம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கும் ஒரு டைரக்டிவ் பிரின்சிபல் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. அதாவது 6 வயது வரைக்குமே, 6 வயதோ இல்ல அதுக்கு கம்மியாக உள்ள குழந்தைகளோ நிச்சயமாக இலவச மற்றும் கட்டாய கல்வி கொடுப்பது ஒவ்வொரு அரசுடைய கடமையாகுது. அதனாலதான் நீங்க நிறைய அங்கன்வாடிஸ நம்ம ஊர்கள்ல பார்க்க முடியும். இப்ப வந்திருக்கிற இந்த கேரளா மாநிலத்துடைய இனிஷியேட்டிவை ஒரு ப்ராக்ரெசிவான முன்னெடுப்பாகத்தான் நம்ம பார்க்க வேண்டும். ஓகே சௌமியா, கேரளாவுடைய நிதியமைச்சர் கேன் பாலகோபால் அவர்கள் இப்ப சமீபத்துல பட்ஜெட் போட்டிருந்தாரு. இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த இலவச கட்டாய கல்வி பார்த்தோம்னா அடுத்து வரக்கூடிய கேரளா தேர்தலை மையப்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்காக பிரத்யோகமா பண்ண மாதிரி இந்த விஷயம் தோணுது. அதனோட கட்டமைப்பு என்ன? நீங்க இதை எப்படி நினைக்கிறீங்க? ஒலிம்பிக்ஸ் பிளேயரான கேரளாவை சேர்ந்த ஸ்ரீஜித் ரீசெண்டா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க அதை உற்று நோக்கணும். கிட்டத்தட்ட பள்ளி காலங்கள்லயே படிப்பை தவிர்த்து விளையாட்டை நம்ம கேரளாவை ரெப்ரசென்ட் பண்ணி விளையாடணும்னா 60% மார்க்ஸ் கண்டிப்பா அகாடமிக்ஸ்ல கொடுத்துருவாங்கன்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஆரம்ப காலத்துல அவர் கேம் மேல இருக்கிற லவ்வால அவர் கேமுக்கு போல, பட் இந்த மார்க்ஸ்க்காக தான் 60% மார்க்ஸ்க்காக தான் அவர் வந்து கேமுக்குள்ள வந்ததா ஹாக்கி டீமோட கோல் கீப்பர் ஸ்ரீஜித் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதை பார்க்கும்போது நமக்கு கேரள மாநிலம் என்பது கல்வியை மட்டுமின்றி மாணவர்களுடைய விளையாட்டு திறனையுமே ஊக்குவிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே போல கல்வியில சாதிக்கிறது கேரளாவுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. காரணம் 1991 முதல் முறையாக இந்தியாவிலேயே ஃபுல்லி லிட்ரேட் ஸ்டேட்டாக கேரளா தன்னை மாற்றிக்குச்சு. இப்ப ரீசெண்டா டிஜிட்டல் லிட்ரஸினால டிஜி கேரளம் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் மூலமா 2025 ஃபுல்லி டிஜிட்டலி லிட்ரேட் ஸ்டேட்டாவும் தன்னை அறிவிச்சுட்டாங்க. இது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட டிசேபிள்டு ஃப்ரெண்ட்லியான எஜுகேஷனை நீங்க அங்க பார்க்க முடியும். பிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க. சங்காத்தி அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் மூலமாக மைக்ரண்ட் லேபரர்ஸ் உடைய எஜுகேஷனையும் அவங்க கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஸோ எஜுகேஷன் அப்படின்னா கேரளா தான். ஓகே சௌமியா, கல்விக்கு ஒன்றும் கேரளா புதுசு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்க. என்னதான் இலவசமான ஒரு கல்வி கொடுத்தாலும் தரமான ஒரு கல்வி கொடுத்தாலும்
கேரளாவை விட்டு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வெளி மாநிலங்களுக்கு போறாங்க, வெளிநாடுகளுக்கு போறாங்க. ஒருவேளை கேரளாவில வேலை வாய்ப்பு இல்லையா, அங்க வேலை வாய்ப்பை ஏற்படுத்த முடியலையா? நீங்க கேட்டது ரொம்ப சரியான கேள்வி சின்னன். இதை நம்ம பிரெயின் ட்ரெயின்னு சொல்லுவோம். அதாவது படிப்புக்காகவோ இல்லை வேலை தேடியோ தன்னுடைய தாய்நாடு, அதாவது தன்னுடைய பிளேஸை விட்டுட்டு வேற மைக்ரண்ட் ஆகி போகிற நபர்களால இந்த பிரெயின் ட்ரெயின் ஏற்படுது. இப்படி ஆகிற இந்த பிரெயின் ட்ரெயினால கிட்டத்தட்ட கேரள அரசுக்கு வருஷத்துக்கு 8,000 கோடி ரூபாய் நஷ்டமாகிறத கண்டுபிடிச்சவங்க இதற்காகவே கிட்டத்தட்ட பட்ஜெட்ல 10 கோடி வரைக்கும் செலவு செய்து ஒரு நவீன பள்ளி ஒண்ணு உருவாக்க இருக்கிறாங்க. இதன் மூலமாக மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்லாமலேயே கேரளாவிலேயே தங்கி, ஏனென்றால் இந்த பட்ஜெட்ல இன்னொரு விஷயம் நீங்க உற்று நோக்கணும், தங்குறதுக்கான ஃப்ரீ ஹாஸ்டல்ஸையும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இங்கேயே தங்கி இங்கேயே தரமான கல்வியை கத்துக்கணுங்கிறதா கேரளா அரசுடைய முடிவாக இருக்கிறது. ஓகே சௌமியா, இந்த திட்டங்கள் எல்லாம் ஓகே. இப்ப கேரளாவில ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருந்தாங்க, அந்த பாஸ் ஷேப்ல மாணவர்களை உட்கார வச்சு பாடம் எடுக்கிற மாதிரி. அதை தமிழ்நாட்டிலயும் கொண்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி இந்த இலவச கட்டாய கல்வி UG வரைக்கும் ஃப்ரீயா விடுறதா சொல்லி இருக்கிறத தமிழ்நாட்டுல கொண்டு வந்துட்டாங்க ஏற்கனவே. அது இங்க என்ன மாதிரியான திட்டங்களா இருக்கிறது அப்படிங்கிறது விவரமா சொல்லுங்க. நீங்க சொன்ன இந்த மாடலோட இன்ஸ்பிரேஷன் எங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்தனர்த்தி ஸ்ரீகுட்டன் அப்படிங்கிற மலையாள படத்துல இருந்து தான் உருவாச்சு. இந்த படத்துல ஸ்ரீகுட்டன் அப்படிங்கிற ஒரு பேக் பெஞ்சரும் ஃப்ரண்ட் பெஞ்சரும் கண்டிப்பா ரைவல்ரிஸா இருக்கக்கூடாது. 2 பேருக்குள்ள இருக்கிற ஒரு நல்லுறவை மேம்படுத்தணும் மற்றும் டீச்சர்ஸ் வித் ஸ்டூடெண்ட்ஸ் கான்வர்சேஷன் ரொம்ப என்கேஜிங்கா இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஷேப்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆன கேரளா ஸ்கூல்ஸும் தங்களுடைய பள்ளிகள்ல இந்த மாடல் அல்லது ஷேப்னு சொல்லக்கூடிய இந்த வடிவிலான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. தமிழகத்திலயுமே இதை ஃபாலோ பண்ணி இன்னுமே ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர் ரிலேஷன்ஷிப் பாண்டிங்கை டெவலப் பண்ணணும்ட்டு நம்ம அரசாங்கம் விளைந்தாங்க. கேரள பட்ஜெட்ல இப்பதான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இளங்கலையில இருக்கிற சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ், அதாவது அறிவியல் மற்றும் மானுட கல்விகள் அனைத்துமே இலவசம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா தமிழகத்துல இதை தாண்டிய பல திட்டங்கள் நடைமுறையில போய்கிட்டு இருக்கு. தமிழ் புதல்வன்கிற திட்டத்துல ஆண் பிள்ளைகளுக்கு மாதம் 1000 ரூபாயும், புதுமை பெண் திட்டத்துல பெண்களுக்கான கைச்செலவுக்கு மாதம் 1000 ரூபாயும், 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீங்க படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா காலேஜ் எஜுகேஷன்ல கிராஜுவேஷன் அப்ப உங்களுக்கு 7.5% ரிசர்வேஷன் ஸ்கூல்ஸ்ல இருக்கு. அதே போன்று கேரளாவில இது கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்க்கு தான் கொண்டு வந்திருக்காங்களே தவிர பிரைவேட் காலேஜஸ் அப்படியே தான் இருக்கு. ஆனா பிரைவேட் காலேஜஸ்ல கொடுக்கப்படுற இந்த 7.5% ரிசர்வேஷனால தமிழக மாணவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமே. இலவசமான கல்வியை UG வரைக்குமே அவங்களால படிக்க முடியுது. கல்வி கண் திறந்த காமராஜ் பிறந்த மண் இது. அப்போ நம்ம நாட்டுல, அதாவது தமிழ்நாட்டுல குழந்தைகளை மதிய உணவு திட்டத்தாலையும் பின் சத்துணவு திட்டத்தாலையும் இப்பொழுது காலை உணவு திட்டத்தாலையும் கட்டி போட்டு வச்சிருக்கிறது திராவிட மாடல். எத்தகைய கல்வி முன்னோடிகள் வந்தாலுமே நம்மளுடைய கல்வி தரத்தை ஈடாகுமா அப்படிங்கிறது ஒரு காலம் கடந்த கேள்விதான். தொடர்ந்து இணைந்திருங்கள் ரூபம் டிவியுடன். எங்களோட நேர்காணல் வாயிலாக நிறைய விஷயங்களை கத்துட்டு இருப்பீங்க. மேலும் பல விஷயங்களை பத்தி பேச இருக்கிறோம். நான் உங்கள் சௌமியா, உங்கள் சின்ன.